நன்றாக நீரிடமா நான் இரதம் தானறியும். நன்றாக நீர் இடமா, நீரை இடமாக கொண்டு நாக்கு என்று சொல்லக்கூடிய இந்திரியம் ரதம் அப்படின்னா சுவை. ரதம் என்பது சுவை, சுவையை அறியும், சுவையை அறியும். அப்போ நீர் என்கின்ற அந்த பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு சுவையாகிய அந்த புலனை எது அறியும்? நாக்கு அறியும், நாக்கு அறியும். அடுத்தது பொன்றா மனம், பொன்றா மனம் மூக்கு பூவிடமா நின்று அறியும். மனம் என்று சொல்லக்கூடியது என்னதுங்க? வாசனை, நாற்றம். வாசனை என்பது நாற்றம். அது எது அறியும்? பூ என்பது இங்க பூமி. பூ என்பது பூமி. மண், மண் என்பது இங்க மண் என்ன சொல்றாரு? பூ. அதுக்கு என்னங்க? பூ என்பது பூத்தலால் பூ சொல்ற, பூத்தலால் பூ. இது என்னதுங்க? மாயையினுடைய விரிவு. இந்த தத்துவங்கள்லாம் என்னதுங்க? ஜனனம் நாம் சொல்றோம் இல்லைங்களா? ஜனனம் சொல்றோம். ஜனித்தலால் ஜனனம், ஜனித்தலால். அதுபோல பூ என்பது என்னங்க? விரிந்தல், விரிதல். பூ என்று சொன்னாலே விரியக்கூடிய தன்மையுடையது. இந்த உலகம் என்னதுங்க? விரிகின்ற தன்மையுடையது. மாயிருள் துமிய மலர்தலை உலகும். மலர்தலை உலகம். இந்த உலகத்தை சொல்லும் போதெல்லாம் இது மங்கள சொல் இருக்கு. ஒரு புராணத்தையோ ஒரு இதே தோங்கும் போது மங்கள சொல் கொண்டு தோங்கணும்னு ஒரு தன்மை உண்டு. அதுல மலர் என்ற சொல்ல அடிக்கடி பயன்படுத்திருக்காங்க. மலர்தலை உலகு, மலர்தலை உலகு, மலர்கின்ற இயல்பினை உடைய உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன? விரிகின்ற தன்மையுடையது. விரிகிறதுனா அது என்னங்க? பூமி என்ன அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுமா? விரிதல் என்பது என்னதுங்க? மேல இருக்கிற பூதத்திலிருந்து இது விரியுது. சூக்குமமா இருந்து என்ன ஆகுது? தூளமா விரியுது. பிறகு என்ன ஆகும்? சூக்குமமா அதுல ஒடுங்கிடும். எதிலிருந்து தோன்றுகிறதோ அதிலிருந்து ஒடுங்கும். தோன்றும் போது விரியும், தோன்றும் போத விரியும், ஒடுங்கும் போது சுருங்கி. இதுதான் அது தன்மை. அப்போ உலகத்தினுடைய தன்மை விரிதலை உடையதுன்னா உலகம் அது பரப்புல விரியறது இல்லை. சூக்குமமா இருந்து செஞ்சிருக்கு, விரிந்து தோன்றி இருக்கிறது. அதனால இது பூ, பூமி என்று சொல்ற மாட்டீங்களா? பூத்தலால் பூ, அதான் பூன்னு சொல்ற. அதான் பூவிடமாய், பூவிடமாய். மனம் என்பது வாசனை, பூ என்பது பூமி. அப்ப மண்ணாகிய தத்துவத்தை இடமாக கொண்டு நாற்றம் என்கின்ற இந்த புலனை எது அறியும்? மூக்கு என்று சொல்லக்கூடிய இந்த இந்திரியம் அறியும். அதனால இதற்கு என்ன பேரு? ஞானேந்திரியம். இது அறிகருவி. செவி எதை அறியும்? ஓசையை அறியும். தோல் வரிசத்தை அறியும். கண் உருவத்தை அறியும். நாக்கு சுவையை அறியும். மூக்கு நாற்றத்தை அறியும். இது அறிவதற்கு இடையில என்ன இருக்கணும்? 5 பூதம். மொத்தம் 15 பார்த்தோமா? 15 பார்த்திருக்கிறோம். இப்போ இதை என்ன செய்யணும்? நீங்க தன்மாத்திரைன்னு வைத்துக் கொள்ளுங்க. ஆனா உண்மையிலே தன்மாத்திரை கிடையாது. என்னது? தன்மாத்திரை கிடையாது. என்னது? விடயம். இது விடயம். இப்போ நம்ம பாடத்தை பொறுத்தவரைக்கும் இது தன்மாத்திரை. வசனாதின்னு சொல்லலாமா விடயத்தை? வசனாதி. வசனாதிங்கிறது கண்மேந்திரியத்துக்கு. கண்மேந்திரியத்துக்கு தான் வசனாதி. பேசுதல், நடத்தல், அடுத்தது தான். அடுத்தது வரும் கண்மேந்திரியத்துக்குரியது. சரிங்களா? எனவே இப்ப 15 எழுதுங்க. தனித்தனி இல்ல. நம்ம 5 சொன்னாலும் என்ன உண்டு? ஒண்ணும் தொடர்பு உண்டு. ஞானேந்திரியம் 5, பூதம் 5, தன்மாத்திரை 5ன்னு சொன்னா இது இந்த 15க்கு என்ன உண்டு? தொடர்பு உண்டு. எது சும்மா ஏதோ படிச்சு வைக்கல. 36 தனித்தனி கிடையாது. 36க்கு என்ன உண்டு? தொடர்பு, கனெக்டிவிட்டி இருக்கு. இது வேலை செய்யணும்னா அது வேலை செய்யணும், அது வேலை செய்யணும்னா அதுக்கு மேல ஒண்ணு வேலை செய்யும். இப்படி எல்லாத்துக்கும் என்ன உண்டு? ஒரு தொடர்பு உண்டு. சரி, இது ஞானேந்திரியங்கள் தொழில்படக்கூடிய முறைமை.